நாம் இன்னும் நிறைவேற்ற வேண்டிய இலக்குகள் நிறைய உள்ளன. அதனை இஸ்ரேல் ஒப்பந்தம் மூலமாகவோ அல்லது சண்டையிட்டோ அடையும் என அந்நாட்டின் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு கூறினார். தற்காலிக போர் நிறுத்தம் ஏற்பட்டதைத் தொடர்ந்து நாட்டு மக்களிடம் பேசிய பெஞ்சமின் நெதன்யாகு, இஸ்ரேலியர்களின் மன உறுதிக்கு நன்றி தெரிவிக்கிறேன். எங்கள் அற்புதமான மக்களே, உங்களுக்கு நான் நன்றி கூற விரும்புகிறேன். குண்டுவீச்சிலிருந்து தப்பிக்க பாதுகாப்பான தங்குமிடங்களில் நீங்கள் மன உறுதியை காட்டினீர்கள். இதனால் நாம் அனைவரும் இணைந்து மாபெரும் வெற்றிகளை அடைந்தோம். போர்க்களத்திலுள்ள நமது வீரர்கள் மற்றும் உள்நாட்டிலுள்ள நீங்கள் அனைவரும் முக்கியமானவர்கள். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த போரில் உயிர் நீத்த நமது அன்புக்குரியவர்களுக்கு நான் தலைவணங்க கேட்டுக்கொள்கிறேன். துயரத்தில் வாடும் குடும்பங்களை அரவணைக்குமாறும் காயமடைந்த நமது அன்புக்குரியவர்கள் விரைவில் குணமடைய விழையுமாறும் கேட்டுக்கொள்கிறேன். என் சகோதர சகோதரிகளே, இஸ்ரேல் தேசம் மகத்தான வெற்றிகளை அடைந்துள்ளது. சமீபகாலம் வரை முற்றிலும் கற்பனையாக தோன்றிய வெற்றிகள் இவை. ஈரான் முன்னெப்போதையும் விட பலவீனமாக உள்ளது. இஸ்ரேல் முன்னெப்போதையும் விட வலிமையாக உள்ளது. இந்த தருணம் வரை நான் ஒன்றை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். நாம் இன்னும் நிறைவேற்ற வேண்டிய இலக்குகள் நிறைய உள்ளன. அவற்றை நாம் உடன்படிக்கை மூலமாகவோ அல்லது மீண்டும் சண்டையை தொடங்குவதன் மூலமாகவோ அடைவோம் என்று அவர் கூறினார்.